الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அல்லாஹ்வுடைய திருவியை கொண்டு ரமலான் மாதத்தினுடைய 23வது தராவி முடித்துவிட்டு பள்ளியில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த தொழுகையில் கிட்டத்தட்ட 28ஆம் ஜுஸ் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டுச்சு. இந்த 28ஆம் ஜுஸுடைய முதல் சூரல் அல் முஜாதலா, அதாவது பரிசமி அல்லாஹ் கௌலல்லதி துஜாதிலுக என்று தொடங்கப்படக்கூடிய ஒரு சூரா. இந்த சூறாவுக்கு சொல்லும் முன்பாக இந்த சூறா இறக்கப்பட்டதற்கான காரணம் என்ன சொல்லி பார்க்கும் பொழுது, இதில் அன்றைய அறிவியல் காலகட்டத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள ஒரு வழக்கத்தை மாற்றக்கூடிய வசனமாக இது இருக்கு. என்ன வழக்கம்னு சொன்னா, இப்போ இந்த வசனம் வரும் முன்பாக அன்றைக்குள்ள அறிவியல் மத்தியில் ஒரு வழக்கம் இருக்குது. என்ன வழக்கம்னா லிஹார் அப்படின்னு சட்டம், ஒரு சட்டத்தை பத்தி சொல்லுது. லிஹார்னா என்னன்னு சொன்னா, இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க, இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு கருத்து வேறுபாடு சொன்னா கணவன் சொல்லுவாங்க தெரியுது, அதாவது மனைவியை பார்த்து உன்னுடைய முதுகு என் தாயுடைய முதுகு போல இருக்கு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை சொல்லிட்டு அவங்க சொன்னா என்ன, கிட்டத்தட்ட தலாக்கு மாதிரி அது வார்த்தை. கிட்டத்தட்ட எப்படி சொன்னா தலாக்கு மாதிரி அந்த வார்த்தை, அதாவது அந்த மனைவியும் கணவன் சேர முடியாது அப்படி வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ இந்த ஆயத்து இறந்து முன்பாக ஹவுரா ரலியல்லாஹு அன்ஹா என்ற சஹாபிய பெண்மணி, அவருடைய கணவர் ஒருத்தருக்காங்க, கொஞ்சம் வயசான கணவர். 2 பேரும் எப்படி சொன்னா ஒரு வாக்குவாதம் முற்றும் போது அவர் என்ன சொல்லிட்டார் சொன்னா, அந்த வார்த்தை பயன்படுத்திட்டார். என்ன சொல்லிட்டார் சொன்னா, உன்னுடைய முதுகு என் தாய்க்கு முதுகு போல உள்ளது, என் அம்மா மாதிரி சொல்லிட்டாரு. நான் கிட்டத்தட்ட பார்த்தா அது என்ன ஒன்னா, அந்த மனைவி அம்மாவோட அந்தஸ்துக்கு வந்துடுறாங்க. அவருடைய வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ மனைவி அம்மாவை அம்மாவை நம்ம வாழ முடியாது இல்லையா, தலாக்கு மாதிரி நான் ஆகும் சட்டம் இருந்தது அந்த நேரத்தில். இப்போ இந்த சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா அதுக்காக சொல்லுவாங்க இல்லையா, அவர் என்ன செஞ்சாங்கன்னா அந்த கோபத்தை வார்த்தை சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு. போயிட்டு திருப்பி என்ன பண்ண கொஞ்ச நேரம் பொழுது வராரு. எப்படின்னு சொன்னா அந்த மனைவியுடைய உரிமையை என்ன செய்யறாரு, அதை கையாள பாக்குறாரு. மனைவி கிட்ட நெருக்க பாக்குறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நெருக்க முடியாது, ஏன்னா இந்த வார்த்தை சொல்லிட்டேன், அதனால என்னது இந்த விஷயத்தை நான் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்லுவாங்களோ அது என்ன செய்வேன், அது வச்சுதான் நான் பேசணும். தவிர நீ என்னதான் கிட்ட வந்தாலும் இந்த வார்த்தை தலாக்குடைய அந்த வார்த்தையாக இருப்பதுனால, தலாக்கு மாதிரி தலாக்கோட ஈடாக ஒரு வார்த்தை இருப்பதுனால நான் என்ன செய்ய மாட்டேன், நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா வாழாம என்ன செய்யுது, நேரம் சொந்தக்கார வீட்டுக்கு போயிடுச்சு. அந்த ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு தங்கிட்டு என்ன ஆச்சுன்னா, நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி போய் விஷயத்தை என்ன செய்றாங்க சொல்றாங்க, என் கணவர் இந்த ஒரு வார்த்தையை என்ன செஞ்சாரு, லிஹார் பண்ணிட்டாரு. அதுக்கு லிஹார் சொல்லுவாங்க. லிஹார்னா அந்த முதுகு மாதிரி, இந்த முதுகுல பேருக்கு லிஹார் சொல்லுவாங்க. இப்போ சொன்னோடனே ரசூல் என்ன செய்றாங்க, அப்படியாம்மா சரி வேற வழி இல்லை, அதை எப்படி சொன்னா நீங்க அனுசரிச்சு போ, அதாவது எப்படின்னா இது என்னது பெருசுப்படுத்த வேணாம் சொல்லி ரசூலா சொல்றாங்க. நீ பெருசுப்படுத்த வேணா, நீ என்ன செய், அந்த அவரை மன்னிச்சு சொல்றாங்க. அந்த மாதிரி என்ன செய்யல, இல்ல இதுக்கு ஒரு தீர்மான சட்டம் வராத வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஏற்க மாட்டேன். அந்த ஒரு ஒரு விவாதம் பண்ற அளவுக்கு, ஒரு தர்க்கம் பண்ற அளவுக்கு என்ன சொன்னா சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டாங்க. போகும்போது தான் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல அந்த 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 ஹவுலால அவங்க சொல்றாங்க, உங்க பேசிக்கொண்டு செல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஹி வரும்போது அவங்க உடல்ல ஒரு மாற்றம் வரும், முகம்லாம் பேருக்கும், உடல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வெயிட் போடுறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வஹி வரக்கூடிய நேரத்துல இப்போ அல்லாஹ் அந்த ஆயத்து இருக்கிறார். என்ன ஆயத்து இருக்கிறான் சொன்னா, قد سمع الله قول التي تجادلك في زوجها وتستكري الى الله. அதாவது قد سمع الله, அல்லாஹ் நிச்சயமாக கேட்டான். அல்லாஹ் அந்த வார்த்தையை கேட்டான். என்ன வார்த்தை தெரியுமா, قول التي تجادلك في زوجها. நபியே, உங்ககிட்ட தன்னுடைய கணவன் விஷயத்துல தர்க்கம் புரிந்த அந்த பெண்ணுடைய வார்த்தையை அல்லாஹ் கேட்டான். உங்ககிட்ட ஒரு பெண் வாதம் பண்ணாங்களா இல்லையா, எதுக்காக வாதம் பண்ணாங்க, தன் கணவனுக்கு கொடுத்து வாதம் பண்ணாங்க. அப்ப எப்படி சொன்னா இந்த விஷயத்தை அல்ல அந்த வார்த்தையை அல்லாஹ் செவிட்டு விட்டான் சொல்லிட்டு அது நம்ம தெரியுமா, அல்லாஹ் கிட்ட என்ன செஞ்சாங்க, முறையிட்டாங்க, அல்லாஹ் கிட்டே முறையிட்டாங்க சொல்லி அல்லாஹ் சொல்றான். பண்ண விஷயத்தை அல்லாஹ் தாலா தன் கிட்ட அந்த என்ன செய்யறாங்க, முறையிட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் தாலா சட்டத்தை போடுறான் சொல்லிட்டு எப்படி சொன்னா, அல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா, அல்லாஹ் தாலா உங்கள் இருவருடைய அந்த உரையாடலை அல்லாஹ் தாலா கேட்டான். நீங்க என்ன பேசுறீங்க அல்லாஹ் கேட்டான். சொல்லிட்டு மஸ்ஸில அல்லாஹ் சட்டத்தை சொல்றான்.
அல்லதீன யுதாஹிலூன மின்கும் மின் நிசாயிஹிம், உங்களில் யாராவது தன்னுடைய மனைவியை லிஹார் செய்து விட்டால், லிஹார் சொன்னா என்ன சொன்னா இல்லையா, அதாவது அந்த தாயுடைய முதுகு போல ஒரு முதுகு சொன்னாங்கன்னா அது மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அந்த இடத்துல சக்கலாக்கு மாதிரி. தன் மனைவி யாராவது லிஹார் சொல்லிட்டாங்க சொன்னா மாஹுன்ன உம்மஹாத்திஹிம், அவங்க ஒன்றும் அவங்க தாயாயிட மாட்டாங்க. மனைவி தான், தாய் தான். அதாவது சொல்லுவோம் தாயோட அந்தஸ்து மனைவி வர முடியாது. மனைவி என்பது வேற, தாய் என்பது வேற. தாய் எப்படி தெரியுமா, என் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், அவங்க தாயை யார் தெரியுமா, யார் அவங்களுக்கு உண்மையாவே பெற்றெடுத்தாங்களோ அவங்க தான் தாயார். பெற்காதவங்க தாயாக முடியாது. அப்ப அல்லாஹ் சொன்னா சட்டத்தால உடைக்கிறான். இனிமேல் யாராவது இஹார் பண்ணாங்க சொன்னா அது என்ன கிடையாது, அவங்க தலாக் ஆகாது. நீங்க மனைவி தான், தாய் தான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு பகரமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வைன்னஹும் யகூலுன் முன்கரம் மினல் கௌல் வஸூரா. அதாவது இந்த பேசுற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா, ஒரு வெறுப்பான வார்த்தை, ஒரு அல்லாஹ் தஆலா வெறுக்கக்கூடிய வார்த்தை அவங்க பேசுறாங்க. அதே இதுல வைன்னஹும் அஃபூன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய, அல்லாஹ் மன்னிக்கிறான், பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க சொன்னா அடுத்ததான் அல்லாஹ் என்ன செய்யணும் சொன்னா ஒரு சட்டத்தை அல்லாஹ் போடுறான். என்ன தெரியுமா, இனிமேல் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அது யாராவது ஒருத்தர் வல்லதீன யுதாஹிலூன மின் நிசாயிஹிம், யாராவது ஒருத்தர் அந்த லிஹார் பண்ணிட்டாங்க, அந்த மனைவி லிஹார் சொல்லிட்டாங்க சொன்னா தும்ம யஊதுன லிமா காலு, இவங்க என்ன செய்யறது, நான் சொன்ன அந்த வார்த்தை பக்கம் என்ன செய்யறது சொன்னா வருந்திட்டு தப்பா சொல்லிட்டேன் சொல்லி என்ன செய்யறாரு, வருந்தி கொண்டு திருப்பி என்ன செய்யறாரு, மீண்டு வராது சொன்னா தஹ்ரீரு ரகபா. அவர் என்ன தெரியுமா, அவருக்கு என்ன ஒரு அதாவது குற்றப்பரிகாரம், பனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அல்லாஹ் சொல்ற குற்றப்பரிகாரம் என்ன தெரியுமா, தஹ்ரீரு ரகபா. அவர் என்ன செய்யணும், ஒரு அடிமையை என்ன செய்யணும், விடுதலை பண்ணணும். ஒரு அடிமை என்ன செய்யணும், விடுதலை பண்ணணும். அதாவது மீன் கபலி அஞ்சத்த மாசா, அதாவது எப்படி சொன்னா அந்த இருவரும் அதாவது தன்னுடைய அந்த குடும்ப வாழ்க்கை ஈடுபடும் முன்பாக, அதாவது கணவன் மனைவியாக வாழ்க்கை ஈடுபடும் முன்பாக என்ன செய்யணும், கணவன் என்ன செய்யணும், ஒரு அடிமையை என்ன செய்யணும், சொன்ன வார்த்தைக்கு குற்ற பரிகாரமாக ஒரு அடிமையை விடுதலை பண்ணணும். தாலிக்கு அதுவும் நபிஹி, அது என்ன சொன்னா அல்லாஹ் அவர் என்ன செய்யறாரு, அதுக்கு அவர் உபதேசம் செய்ய, அல்லாஹ் நசீஹத் பண்றான், அவருக்கு உபதேசம் பண்றான் சொல்லிட்டு சொல்றாங்க. திருப்பி அல்லாஹ் சொல்றான் கமல்லம் வெஜி, சரி அவருக்கு என்ன செய்யல, ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கான வழி இல்லை சொன்னா என்ன செய்யணும், பசியாம் ஷஹ்ரைனி முததாபியைனி மின் கபலி அய்யத மாசா. ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கை ஈடுபடும் முன்பாக என்ன செய்யணும் சொன்னா, அதாவது அவர் என்ன செய்யணும், தொடர்ச்சியாக 2 மாதங்கள் நோக்கு நோக்கணும், தொடர்ச்சியாக விடக்கூடாது. 60 நாள் செய்யணும் சொன்னா அப்படியே ஒன்று என்ன செய்யணும், தொடர்ச்சியா 6 மாசம், அந்த 2 மாசம் நோக்கு நோக்கணும். திருப்பி அல்லாஹ் சொல்றான் இல்லம் இஸ்ததி, அதுவும் முடியல அவருக்கு, சக்தி என்ன சொன்னா என்ன தெரியுமா, சித்தீன மிஸ்கீனா, அவர் என்ன செய்யணும், 60 மிஸ்கீனுக்கு உணவு தரணும்னு சொல்லி அல்லாஹ் செய்யறான். இந்த சட்டத்தின் போடுறது மூலமா அல்லாஹ் அந்த வார்த்தை என்பது அன்னைக்கு ஒழிக்கப்பட்டது. அதுக்கு வேற சொல்றாங்களா இல்ல. இது எதுக்கு சொல்லணும்னு சொன்னா கிட்டத்தட்ட தொலாக்குக்கு ஈடான ஒரு வார்த்தை, மிகப்பெரிய கவனமான வார்த்தை. குடும்ப வாழ்க்கை சில பேர் எப்படி சொன்னா கோபத்து சில வார்த்தை பேசிடுறோம். இந்த கோபத்து சில வார்த்தை சில நேரத்துல அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கிடும். அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைன்னு சொன்னா தலாக்கு. இது நம்ம சொன்ன இந்த ஜஹான் என்பது கிட்டத்தட்ட தொலாக்குக்கு ஈடான ஒரு வார்த்தை சொன்னாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், காலப்போக்கில் அந்த வார்த்தையை உடைச்சிட்டு யாராவது ஜஹார் பண்ணாங்க சொன்னா அந்த மனைவி தான், மனைவி தாயாக முடியாது. அல்லாஹ் செய்யறான், அல்லாஹ் சொல்லி காட்டிட்டான். இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எப்படி சொன்னா ஒரு பெரிய சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. எப்படின்னா உமர் என்ன செய்றாங்க, அவங்க கலீஃபான காலத்துல, கலீஃபா அனுப்புறது எப்படின்னு சொன்னா அவங்க வர்றாங்க, வழியில பள்ளிக்கு போறாங்க. பள்ளிக்கும் போது எப்படி சொன்னா இந்த ஹவுலா ரலியல்லாஹு, இந்த ஹவுலா ரலியல்லாஹு எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தர்க்கம் பண்ணி அல்லாஹ் கிட்ட அந்த வசனத்தை பெற்றாங்களோ அந்த ஹவுலா என்ன செய்றாங்க, அந்த உமர் ரலியல்லாஹு கிட்ட வழியில் நின்று பேசுறாங்க. உமர்ல தொழுகைக்கு வராரு, பள்ளிக்கு வந்திருக்கிறாரு, தொழுகைக்கு வந்திருக்கிறாரு. அவர் எப்படி சொன்னா தொழுகைக்கு வரும்பொழுது கவுலா என்ன எது விஷயத்தை பத்தி பேசுறாங்க, அவர் காது கொடுத்து கேட்டுட்டே இருக்கிறாரு. அந்த அம்மா பேசி முடிக்கிறதுக்கு காது கொடுத்து கேட்டுட்டே இருக்கிறாரு. இந்த மறுப்பு சொல்லல, அந்த அம்மா எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டாங்க. போன பிறகு சொன்னா கூட ஒரு நபரை கேட்கிறாரு, என்னங்க நீங்க எவ்வளவு பேர் முக்கிய வழியா போயிட்டு இருக்கீங்க, நீங்க அவங்க பேச்சு கேட்கணுமா சொல்லும் பொழுது அப்ப உமர்ல சொன்னாங்கன்னா அவங்க பேச்ச அல்லாவே கேட்டுருக்கிறாங்க.
அவன் பேச்சு என்ன செய்யறான்? அல்லாஹ் கேட்டானா இல்லையா? அல்லாஹ் கேட்டது ஆயத்தை எழுதுறான். அப்ப அல்லாஹ் தாலாவே அவங்க பேச்சு கேட்கும் பொழுது இந்த உமர் கேட்பது என்ன இருக்கு சொன்னா சௌராஜ் அவங்களை சந்தைப்படுத்தினாங்க சம்பவத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த ஆயத்தோட கருத்து என்னன்னு சொன்னா, சில நேரத்தில் நம்ம குடும்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் என்ன செய்யற கோபத்துல இந்த தலாக் போட வார்த்தையை சொல்லிடுறாங்க. தலாக்கு போடுறது குலா போடுறது சொல்லுறது தெரியுமா? சொல்லும் போது சில விஷயத்தை யோசிக்கணும். மார்க்கம் சலுகை தருது. நான் முன்பு சொன்ன மாதிரி ஜிஹாத் என்பது தடை செய்யப்பட்டாச்சு. அது எந்த விதமா இதுவும் இல்லை. ஆனா தலாக குலான்னு எப்படி சொன்ன வாழ்க்கையில சொல்லும் போது மார்க்கம் சலுகை கொடுத்தாலும் சின்ன என்ன செய்யணும்? நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா இது பிறகு இந்த வார்த்தைக்கு பிறகு பலவிதமான ஒரு பிரச்சனை இருக்கு, பல சிக்கல் அதுல இருக்கு. சில அவசரப்பட்டு சொல்லிடுறாங்க. அதனால மார்க்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முத்தலாக் சொல்லலாம் சொல்லுவாங்க. சில பேர் சொல்ல இருக்கு, எதுவும் சொல்லல. ஆனாலும் கூட குர்ஆன் சொல்றது என்ன தெரியுமா? தலாக் 3 வகையா பிரிக்குது. சொன்னா நீங்க போயிட்டா சுருக்கமா சொல்லிடுறேன். தலாக் 3 வகையா பிரிச்சு என்ன தெரியுமா? மனிதன் ஒழுத்துக்கொள்ளாங்க. அவங்க என்ன செய்றாங்க? அல்லாஹ் என்ன செய்யற ஒவ்வொரு விஷயமா இப்படி தலாக் சொன்னீங்களா, தலாக் சொல்ல 2 மாசம் 3 மாசம் என்ன செய்யணும்? நீங்க இந்த கேப் விடுங்க, நீங்க பிரிச்சிருங்க. ஆனா தலாக் முழுமையா தலாக் ஆகாது சொல்லி இந்த முத்தலாக் வரைக்கும் அல்ல என்ன செய்யறான்னு சொன்னா ஒவ்வொரு சட்டத்தை அல்லாஹ் குர்ஆன் சொல்லி அல்லாஹ் குர்ஆன் சொல்லி அல்லாஹ் சொல்றான். எதுக்கு நம்ம சொல்றேன்? கோபத்துல சில வார்த்தை பேசும்போது, குடும்பத்துல சில விஷயம் பேசும்போது இந்த வார்த்தை சொன்னா என்ன ஆகும் என்ன செய்யணும்? கணவனும் சரி மனைவியும் சரி சில விஷயத்தை ஆலோசிச்சு பேசணும். அது ஆலோசிச்சு பேசாத போது என்ன தெரியுமா? குடும்ப வாழ்க்கையில அது ஒரு சக்கீல ஒரு அமைதி இல்லாத போயிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் இந்த திருமண குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னது போல என்ன செய்யணும்? குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையோட குறிப்பாக எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் சரி அந்த சிக்கலை சரியான முறையில் ஆலோசனை செய்து இருக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம் சகோதரராக ஆக்கிடுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருக்குஅனா வ சுஜூதனா வ திலாவதனா வ ஸாயிர அமாலனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வ ஸல்லி அலா நபி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி